ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே. நான் தான் உங்கள் நண்பன் நரேஷ். இது உங்கள் டகாலி பாய்ஸ் சேனல். எல்லாம் பொங்கல் லீவ் முடிஞ்சு அவங்க வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பொங்கல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு சரி ஓகே மறுபடியும் மறுபடியும் வீடியோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே நடுவில் நிறைய வீடியோஸ் போயிடுச்சு, அதில் ரியாக்ட் பண்ண முடியல. ஓகே, அது அப்போ அது ஃபாஸ்ட் ப்ரெசென்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தது போகணும். ஸோ அதை தூக்கி அது வந்துட்டேன். வந்தோடனே நமக்காகவே ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவருடைய படம் சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படத்தில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெடியா நண்பர்களே, எப்படி இருக்குது ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. சாச்சா எங்கள் ஊரில் சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தாரு. சாச்சா ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரா? ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சுது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணான்னு சொல்கிறீங்க? ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட பேஷன். இதெல்லாம் குலத்தொழில்ப்பா, நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? இன்ஜினியரிங் என்ன நம்ம குலத்தொழிலா? கதிர், let's be friends forever. நம்ம மேரேஜ் வொர்க் அவுட் ஆகாது கதிர். என்னால் ஒரு பார்பராக பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நான் சொந்தமாக பெருசாக சலூன் ஆரம்பிக்கணும். ரெண்டு மாப்பிள்ளைகளையும் ஒன்னா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கு? இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள். திடீர்னு சென்னை பிக்கஸ்ட் சலூன்ற அவனோ ஒருத்தன், அப்ப நம்ம இதுக்கு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க. ஹேர் கட் பண்ணுறதுன்னா நெயில் கட் பண்ணுறது நினச்சியா? இனிமேல்லாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அவன் அவ்வளவுதான். பயங்கரமான கண்டென்ட் ஓரியன்ட் படம் நினைக்கிறேன். சந்தோஷமா நான் செத்துறேன். ஒரே நைட்டில் மொத்த பிரச்சனை தீக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட். கடைசியாக ஒரு டைலாக் வந்துச்சிங்களா, சக்ஸஸ்ங்கிறது மஸ்ட் அப்படின்னு சொன்ன அங்கே நினைச்சுனா அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு பயங்கரமாக. அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. இந்த ட்ரெய்லர் அந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க. யார் மியூசிக் போட்டால் நான் அப்புறமேல் போய் பார்க்கணும். அதெல்லாம் அதை ரிவீல் பண்ணவே இல்லை. அதிகமாக எதுவும் ரிவீல் பண்ணல. என்ன படம் என்ன கதை அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த படம் நீ ஓடலைனாலும் பரவாயில்லடா, பரவே இல்லைடா, ஜெயிக்கிறவனுடைய ஒருத்தனுடைய இது தாண்டா அந்த படம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சிங்கப்பூர் சலூன் நான் வந்து ஒரு காமெடியாக கோகுலுங்கிட்ட ஓகே காமெடியாக தான் பண்ணுவார் அப்படின்னு இதற்கு தான் நான் ஆசைப்பட்ட படம் நினச்சேன். பட் கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படத்தை கொண்டு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இறக்கியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க உண்மையாலுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெய்லர் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதோட உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு நரேஷ். டாடா பாய்.